கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே நாம் 75வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாட ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கின்றார். அதை நினைத்து நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ பாடுகளுக்கு மத்தியிலே கிடைக்கப்பட்ட சுதந்திரத்தை நாம் அனுபவித்து வருகின்றோம். ஆண்டவர் தாமே நம்மையும் நம்முடைய தேசத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்வுக்கு ஆரம்பமாக நம் தலைகளை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஒடுக்குகளுடைய கூக்குரலை கேட்பவராகவும் அவருடைய பாடுகளை பார்க்கிறவராகவும் இருந்த பூமியை உற்று நோக்கி பார்க்கிறேன். கடினப்படுகிறவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும், வேதனைப்படுகின்ற மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தையும் கொடுக்கிற ஆண்டவர். 75 ஆண்டுகளுக்கு முன்பாக அதை மக்கள் பட்ட பாடுகளை நாங்கள் நினைவு கூர்ந்து அதற்கு நன்றி செலுத்தவும், அதை தியாகங்களை நினைவு கூறவும் ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறேன். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற விடுதலையில் சுதந்திரத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் நாமே நிலைகளுடைய தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் நேரங்களை நடத்தும்படியாக எங்கள் பாவத்தை நோக்கி மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஒரு நீரான அவர்களுக்கு அவர்களை நாம் யாவரும் இணைந்து பாருங்கள். திருமறையிலிருந்து நான் ஒரு பகுதியை வாசிக்கின்றேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் திருமொழிகள் 7 துவங்கி 10 வரை. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கையில் விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரலின் சன்னதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, 75வது சுதந்திர தினத்திலே நாம் வரலாற்றை பின்னோக்கி பார்த்து வரலாற்றின் நிகழ்வுகளை நாம் அறிந்து கொள்கின்ற வேளையிலே இந்த சுதந்திரம் எப்படி நமக்கு கிடைத்தது என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு மேலாக ஆங்கிலேயர் நம்மை அடிமை கணக்கம் உள்ளாக நடத்தினார்கள். அதற்கு முன்பு பல அரசுகள் மக்களை ஒடுக்கி மக்களுடைய வாழ்வாதாரத்தை சுரண்டி அவர்கள் வாழ்ந்திருக்கிறது தான் வரலாறு. மற்ற அரசுகளை அனைத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி ஆங்கிலேய அரசு தன்னுடைய முழு ஆதிக்கத்தை இந்தியாவில் செலுத்தியது. அப்படி செலுத்தப்பட்ட நிலையிலே மக்கள் விடுதலை வாழ்வு என்பதை சுவாசிக்க முடியாதபடிக்கு அவர்கள் நடத்துகின்ற வண்ணத்திற்காகவே நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் நம்முடைய தேசத்தின் தலைவர்கள் எழுப்பி நின்று, எங்களுடைய தேசம் எங்களுக்கு, இனி அந்நியர்கள் எங்களை ஆளுகை செய்யக்கூடாது என்று எழுந்தவர்கள் தான் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர்,
இன்னும் தமிழ்நாட்டில் இரட்டைமலை சீனிவாசன், திருப்பூர் குமரன், கட்டபொம்மன் என்ற பல தலைவர்கள் எழும்பி தங்களுடைய உயிரையோ தங்களுடைய மகிழ்ச்சியான நேரங்களோ அல்லது குடும்பத்தோடு செலவிடுகிற நேரங்களோ அனைத்தையும் துறந்து எப்படியாவது தேசத்தை விடுதலைக்கு நேராய் நடத்த வேண்டும் என்று சொல்லி உழைத்திருக்கிறார்கள். இந்த உழைப்பு சாதாரணமானது அல்ல. எத்தனையோ பேர் செத்திருக்கிறார். ஒவ்வொரு கலவரங்களையும் நாம் திருப்பி பார்க்கின்ற வேளையில் சிப்பாய் கழகமாக இருந்தாலும் சரி அல்லது வெள்ளையனே வெளியேறு என்பதுதான் கடைசி இயக்கம். அதனுடைய கடைசி இயக்கம் மிகவும் விரைவாக நடைபெற்றது. தேசம் எங்கும் கிராமங்களில் இருந்து மக்கள் எழுப்பி அந்த விடுதலையை பெற்றிருக்கிறார்கள். அந்த விடுதலை நினைவு கூறுகின்ற வேலையெல்லாம் இந்த தேசத்தில் எவ்வளவோ பேருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் பலருடைய ரத்தத்தினுடைய விரைவில் தான் நாம் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் பத்துரத்தை நான் பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். எங்கே ஒடுக்கப்படுகிறதோ அங்கே ஆண்டவர் தன்னுடைய கண்களையும் செவிகளையும் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நேராக திருப்புகின்றார். அதனால்தான் ஆண்டவர் ஆழமாய் சொல்கிறார், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன், அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கின்றேன். பார்க்கிற ஆண்டவர் அவருடைய கூக்குரலை கேட்கிற ஆண்டவர் அதனுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றார். அதோடு எப்படி செய்கிறாரா, ஆளூட்டிகள் நிமித்தம் அவருடைய தூதர்களை கொண்டு அதை அறிந்து கொள்கிறார். அப்படி என்றால் எந்த ஒரு சமூகம் ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அங்கே ஆண்டவர் பாடுபடுகிற தாசனாக தன்னை வெளிப்படுத்துகின்றார். என்னுடைய முற்பகுதி வாசித்து பார்க்கிறீர்களே, அக்னி ஜுவாலை, ஒற்றடிக்குள்ளாக அக்னி ஜுவாலை எரிந்து கொண்டே இருக்கிறது. அப்படி என்றால் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இந்த மக்களுடைய வேதனை என்பது எரிந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவருடைய நம்பிக்கை என்பது என்றாவது மீண்டும் ஒரு பசுமைக்குள்ளாய் வரும். அக்னி ஜுவாலை எரிகிறது, நான் முச்செடி கருகி போகவில்லை. அதே போலத்தான் இந்த மக்கள் படுகிற பாடுகள், வேதனைகள் சகிக்க கூடாதா இருக்கிறது. அழிந்து போயிற்றோ என்ற தூரத்திலிருந்து பார்க்கிறவர்களுக்கு தெரியும். ஆனால் அவருடைய நம்பிக்கை என்பது என்றாவது ஒரு நாள் நாங்கள் சுதந்திரத்தை அனுபவிப்போம். பிரியமானவர்களே, யார் பாடுபடுகிறார்களோ அவர்களோடு ஆண்டவர் தன்னை நினைத்து ஒரு விடுதலையை கொடுக்க ஆண்டவர் விரும்புகின்றார். நாம் இந்த நாளை பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை நாம் பாதுகாப்பது நம்முடைய கரைகளில் இருக்கிறது. நம்ம எத்தனையோ விதத்தில் நாம் உயர்ந்து விட்டோம். ராணுவத்திலும், கல்வியிலும், பொருளாதாரத்திலும், விஞ்ஞானத்திலும் எதையும் ஈடுணையற்ற ஒரு நிலையிலே இங்கே வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த வளர்ச்சியிலே தொடர்ந்து நாம் நிற்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் 75வது சுதந்திர தினத்திலே பங்கு பெற்றிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நம்முடைய திருச்சபையிலிருந்து இந்த நிகழ்வை அனுசரிப்பது மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து நாம் நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய தேசத்தின் பாதுகாப்புக்காக, பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக, பெண்களுடைய வளர்ச்சிக்காக என்று பல நிலைகளை நாம் ஜெபிப்போம். நாம் கல்வி தரத்தை நாம் உயர்த்துவோம். இந்த வேளையிலே நாம் என்னதான் சுதந்திரத்தை நாம் கொண்டாடுகின்ற வேலை நாம் நினைவு வேண்டியது நம்முடைய மிஷனரிகளுடைய உழைப்பு. இந்த மிஷனரிகளுடைய உழைப்பு தான் இன்றைக்கு நம்மை கல்வி பெற வைத்திருக்கிறது. நம்ம நல்ல ஆடை உடுத்து வைத்திருக்கிறது. என்னதான் அடிமைத்தனம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய கிறிஸ்துவ மிஷனரிமார்கள் நம்முடைய தேசத்திலே மக்கள் படிக்க வேண்டும். இவையெல்லாம் வன்முறையாய், கொடுமையாய் ஒடுக்கப்பட்டது, அவை எல்லாவற்றையும் நிர்மூலப்படுத்த வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள். இந்த அபித்தனமான உழைத்தான் சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல். சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல். கணவன் மரித்தால் மனைவியை உயிரோடு புதைக்க வேண்டும் அல்லது எரிக்க வேண்டும் என்கின்ற சூழ்நிலை இருந்தது. எல்லாவற்றையும் மாற்றி ஏழைய மக்கள், எளிய மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்று பள்ளி சாலைகளை அமைத்து பெண்கள் பள்ளிகள் கல்வி கற்க வேண்டும் என்று உழைத்திருக்கிறார்கள். அந்த உழைப்பின் நிமித்தமாகத்தான் நாம் இன்றைக்கு அனைவரும் கல்வியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நல்ல உயர்வான பதவிகளை வகிக்கின்றோம். படிக்கக்கூடாது என்று எதையெல்லாம் தடை செய்தார்களோ அதை எல்லாவற்றையும் மிஷனரிமார்கள் உடைத்து அனைவருக்கும் கல்வி, அனைவரும் கடவுளின் பார்வையில் சமம் உள்ளவர்கள், இந்த தேசத்தில் சமமானவர்கள் என்று அவருடைய உழைப்பையும் நாம் நினைவு கூற வேண்டும். நாம் இன்றைக்கு சுதந்திரமாக இருப்பது
மிஷனரியுடைய தியாகம், உழைப்பு, அவருடைய அர்ப்பணிப்பு. எனவே சுதந்திரத்தை கொண்டாடுகின்றதில்லை நம்முடைய வாழ்வையும் நாம் நினைவு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய தேசத்தையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இது நேராக and please attention. Flag salute. Order. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, விடுதலையின் வாழ்வுக்காகவே எங்களை தேர்ந்தெடுத்தவரே, நன்றி நிறைந்த இதயத்தோடு சமூகத்தை நோக்கினார். இவருடைய விடுதலைக்காக உழைத்த ஒவ்வொரு தியாகிகளுடைய வாழ்வை நாங்கள் நினைவு கூறுவோம். அவருடைய தியாகங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இழப்புகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். வேதனைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எவ்வளவு பாடுகள், எவ்வளவு இழப்புகள் அனைத்தையும் தேசத்துடைய நலனுக்காக சிந்தப்பட்டதை நாங்கள் நினைவு கூர்ந்து, அவர்கள் சிந்தின இரத்தத்துடைய ஒவ்வொரு துளிகளிலே நாங்கள் விடுதலையை சுவாசிக்கிறோம் என்ற உணர்வோடு வாழ்வுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடவுளுடைய ஆற்றல் தாமே அனுதினமும் எங்களோடு கூட தொடர்ந்து இடைவிடுபடியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். 25வது சுதந்திர தினத்திலே ஆண்டுடைய மெய்யான ஆசி, ஆண்டுடைய மெய்யான கிருபை நிறைவாய் தங்கும்படியாய் பார்த்து நோக்கி மன்றாடுகிறோம். தேசத்தை வழிநடத்துகின்ற தலைவருக்காக, பிரதமருக்காக, முதலமைச்சர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே அவர்களை பொறுப்படுத்திக் கொண்டு இன்னும் எங்களுடைய மக்கள் சுதந்திரமாய் கல்வியிலே நிறைவு பெற்றுள்ளாக, பொருளாதாரத்திலே, விடுதலையிலே, இன்னும் எத்தனையோ காரியங்களிலே சுதந்திரமாய் வாழ அவர்களை நேர்த்தியை வழிநடத்தக்கூடிய ஆற்றலையும் பலனையும் அறிவையும் கொடுக்கும்படியாய் பாதத்தை நோக்கி மன்றாடுகிறோம்.
இன்னும் அதனை தொடர்ந்து இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்களுக்காக, எம்எல்ஏக்களுக்காக, எம்பிக்களுக்காக, நீதித்துறைக்காக, காவல்துறைக்காக, இன்னும் வருவாய்த்துறைக்காக நன்றி செலுத்துகிறோம். மருத்துவத்துறைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே அவருடைய ஆசீர்வதி தேசத்துடைய நலனில் அவர்கள் நேர்த்தியாய் செயல்படக்கூடியவர்களாக உருவாக்கும்படியாக பாதத்தை நோக்கி மன்றாடுகிறோம். தேசத்தில் இருக்கிற பெண் பிள்ளைகளை சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம். குழந்தைகளையும் சிறுவர்களையும் கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். பெண்களை கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். கர்த்தாவே, அவருடைய வாழ்க்கையானது சுதந்திரமாய் விடுதலையோடு வாழக்கூடியதை அமைய ஆண்டவர் உதவி பாராட்டும்படியாக என்னுடைய பாதத்தை நோக்கி மன்றாடி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, உடைய தேசமானது கல்வி அனைவருக்கும் உரியதாய் சென்று சேர உதவி செய்யும். இதற்கிடையே காணப்படுகின்ற தடைகள் மாறுவதாக ஆண்டவரே, இந்த வேலைகளை மிஸ்னரிமார்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர் விட்ட கண்ணீர், அவர் எடுத்த சிறங்கு, அவர் இழந்த இழப்புகள் அனைத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஐயா, தேசத்திற்கு தேசம் கடந்து வந்து அவருடைய தேசத்துடைய ஆஸ்திகள் எல்லாம் அங்கே விற்று போட்டு இங்கே எப்படியாவது ஏழை மக்கள், எளிய மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், தள்ளப்பட்ட மக்கள், புறந்தள்ளப்பட்ட மக்கள் அனைவருக்கும் கல்வி வேண்டும் என்று சொல்லி வைத்த அந்த உழைப்பை நாங்கள் நினைவு சமுதாயத்தில் சம உரிமை நாட்டுவதற்காக அவர்கள் எடுத்த எல்லா விதமான சிரத்தையும் இரவு கொடுத்த பலத்தின் நிமித்தமாக செய்திருக்கிறார்கள். அதை நினைத்து நாங்கள் பொழுதுமாட்டவரை தெரிஞ்ச திருச்சபையாக இதனாலே எங்கள் தேசத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். சுந்தராபுரம் கிருஷ்ணநாதர் ஆலயத்தில் வாயிலாக நாங்கள் திருச்சபை மக்களாக ஒன்றிணைந்து எங்கள் தேசத்திற்காக செபிக்கிறோம். ஆண்டவர் தாமே மக்களை ஆசீர்வதித்திருக்கும். தேசத்தை ஆசீர்வதியும். தேசத்திலே ஆண்டவரின் நன்மை உண்டாகும். ஏற்ற காலத்தில் மலைகள் துளையிட்டு அமையும். ஆண்டவரே, மக்கள் ஒருவரும் பசியோடு மாறாதபடி அனைவருக்கு ஏற்ற உணவை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கப்பட்டது. கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம். வறுமைகளும் பஞ்சங்களும் வியாதிகளும் தேசத்தை விட்டு கடந்து போக உதவி செய்கிறோம். வடகிற மக்களுடைய கூக்குரலை கேட்கிற பார்க்கிற ஆண்டவர், ஆரோக்கிய நிமித்தமாய் விசாரிக்கிற ஆண்டவர், என் தேசத்தை விசாரித்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். இன்னும் இந்த சுதந்திரமானது முழுமையடைய கட்டிருக்கிறதாக எங்களை சமூகத்தை பார்த்து ஆண்டவர் பொறுப்படுத்தி தேசத்திற்கு எல்லா துறைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதி. ஒவ்வொரு மாநிலங்களையும் ஆசீர்வதிக்கிறது. ஒவ்வொரு உழைப்பாளிகளையும் ஆசீர்வதிக்கிறது. ஒவ்வொரு ஆசிரியர்கள், காவல்துறையினர், இன்னும் யார் யாரெல்லாம் தங்களுடைய பணிபுரிகிறார்கள் ஒவ்வொருவரையும் கத்த நினைவு கொடுத்து ஆசீர்வதித்து சுதந்திரத்தோடு அவர் வாழ்ந்திருப்பதை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சர்வ சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கடவுளுடைய பராமரிப்புக்குள்ளாக நம்மை அர்ப்பணிப்போம். விடுதலை நாயகனாக இயேசு கிறிஸ்துவுடைய அன்பும் விடுதலையையும் நல்கிற பிதாவுடைய கிருபையும் விடுதலைக்கு நேராய் நடத்துகின்ற பரிசுத்த ஆவியாருடைய ஆற்றல் அனைவரோடும் நம்முடைய தேசத்தோடும் என்னால் நீடித்து நிலைத்திருப்பதாக.